குருவே சரணம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கதையின் காரணம். கதைக்குள்ள போலாம். ராம்க்கு ஒரு நாளைக்கு ஸ்லைட் கோல்ட் வந்தது. உடனே ஜுரமும் வந்துடுது. 1 வீக் கழிச்சு கூட ராம்க்கு ஜுரம் குறையவே இல்லை. அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரஹீம்க்கு ஒரு நாளைக்கு கால் பண்ணி சொன்னான், டேய், என்னோட ஆஃபீஸில் ஒருத்தன் சொன்னான் ஏபிசி ஹாஸ்பிட்டலில் சூப்பர் டாக்டர் இருக்கான்னு, என் கூட கொஞ்சம் வாயேன்னு. ரஹீம் உடனே சொன்னான், அந்த ஹாஸ்பிட்டலில் தொட்டதுக்கெல்லாம் டெஸ்ட் எடுக்க சொல்வா, அவ்வளோ எக்ஸ்பென்சிவ். எனக்கு தெரிஞ்ச நல்ல டாக்டர் கிட்ட உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு. ராம் உடனே சொன்னான், டேய், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு உடம்பு தேவையானும் என் கூட வான்னு. 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போனா. டாக்டர் ராமை செக் பண்ணிட்டு சொன்னா, கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும், பார்த்தா கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்குது, 2 நாளைக்கு அட்மிட் ஆகிற மாதிரி கூட இருக்கலான்னு. நீங்கள் வெளில வெயிட் பண்ணுங்க, என்னோட ஸ்டாஃப் வருவான்னு சொன்னான். ஸ்டாஃப் வந்துட்டு சொன்னால், நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணும்னு. ரஹீம் சொன்னால், நானே ஃபில் பண்ணுறேன்னு ஃபில் பண்ணினான். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து சீஃப் டாக்டர் வந்து ராமை பார்த்தா. அந்த சீஃப் டாக்டர் சொன்னால், பயப்படுற மாதிரி ஒன்றுமே கிடையாது, வைரல் ஃபீவர் தான் கொஞ்சம் சிவியராக இருக்குது, நான் ஸ்ட்ராங் மெடிசின்ஸ் கொடுக்குறேன், 3 டேஸ்லலாம் உங்களுக்கு எல்லாமே சரியாக போயிடும்னு. 2 பேரும் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளில வந்தோன்னே ராம் சொன்னான், என்னடா ஃபஸ்ட்டு டாக்டர் வந்து சீரியஸ்னு சொன்னான், 2வது டாக்டர் ஒன்றுமே இல்லை கிளம்புன்னு சொல்லிட்டான், எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு. ரஹீம் சிரிச்சுட்டு சொன்னான், எனக்கு ரீசன் தெரியும், ஆமாம், நீ எங்கே ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லு. அப்போ ராம் சொன்னான், என்னமோ தெரியாத மாதிரி கேட்குற, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மேனேஜராக இருக்கேன்னு. ஃபார்ம் ஃபில் பண்ணுறச்சேல ப்ரொஃபஷன் அப்படிங்கிற இடத்துல உன்னோட பேங்க் பேரை சுருக்கி சிபிஐன்னு போட்டேன் அப்படின்னு ரஹீம் சொன்னான். அதனால தான் சீஃப் டாக்டர் வந்து உன்கிட்ட உண்மையெல்லாம் சொன்னான்னு. ராம் உடனே சொன்னான், தேங்க்யூடா, என்னோட பணத்தை மிச்சப்படுத்தினேன்னு. ரஹீம் உடனே சொன்னான், சான்ஸே இல்லை, உடம்ப சீக்கிரம் தேவலைப்படுத்திக்கோ, எனக்கு ஒரு பெரிய இடத்துல ட்ரீட் கொடுக்குறேன்னு. 2 பேரும் சிரிச்சுண்டு வீட்டுக்கு போனான். இதுதான் சேட் ரியாலிட்டி. சில பேரோட மைண்ட் செட் வந்து பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் நிறையா வந்து செலவழிச்சாதான் அவளுக்கு உடம்பு தேவையாகும்னு நினச்சிட்டு இருக்கா. ஆன் தி அதர் ஹேண்ட், இப்போது ஹாஸ்பிட்டல் எல்லாமே 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி கட்டுறா. பாவம், பேஷண்ட்ஸ் கிட்டேருந்து தானே அவள் இன்வெஸ்ட் பண்ணின பணத்தை வசூல் பண்ண முடியும். நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் ஷேர் our thoughts. Have a good day. குருவே சரணம்.